ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நான் ஆச்சு என் வேலை ஆச்சு அவனை நான் எதுவுமே டார்ச்சரும் பண்ணது கிடையாது. எதுக்கு ட்ரெஸ் கழட்ட சொன்னீங்க? எதுக்கு ட்ரெஸ் கழட்ட சொன்னீங்க? ஹாஸ்டலுக்குள்ள போய் எதுக்கு ட்ரெஸ் கழட்ட சொன்னீங்க? மேடம் இது பசங்க பண்ணும்போது நான் கூட இருந்தா எக்ஸ்ட்ரீமா போயிடக்கூடாதுன்றதுக்காக நாங்க போய் நீங்க எதுக்குங்க ஹாஸ்டலுக்குள்ள போறீங்க? கழட்ட சொன்னதே நீங்க தான், பசங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. எல்லாமே நீங்க பண்ணிட்டு பசங்க செஞ்சாங்கன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்க? ஒரு பையன் போய் சொல்லுவான், 10 பையன் போய் சொல்லுவான், 80 பேர் போய் சொல்லுவாங்களா? அந்த பசங்க பாவமா உங்களுக்கு தெரியல? உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்களே, உங்களுக்கு தோணல? சிதம்பரம்ல நீங்க பண்ணாத விஷயம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு என்கிட்ட, புரியுதுங்களா? இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு விஷயத்துக்கு அமைதியா போறது? எவ்வளவு தூரம் அமைதியா போறது? எத்தனை குழந்தைங்க டெட் அகைன்ஸ்டா இருந்திருந்தா உங்களுக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்கும்? அமைதியா இருக்கீங்க. இப்போ இந்த அமைதி அப்பவே சமாளிச்சு இருக்கலாம்ல. ஒரு ப்ரொஃபசர், ஒரு இவ்வளவு தூரம் ஒரு 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் நீங்க, என் வயசுல உள்ள ஆளு நீங்க, எப்படி எவ்வளவு டீசெண்டா பிஹேவ் பண்ணிருக்கணும்? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தானே. ரிலீஜியன் டிஃபரன்ஸ் கூட பார்க்க கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நீங்க அதையும் விட்டு வைக்கல. நீங்க முஸ்லிம் பாய் என்ன பண்ணீங்க, முஸ்லிம் கேர்ள் என்ன பண்ணீங்க, எவ்ரிதிங் ஐ நியூ. யூ ஆர் a Muslim. Don't behave like this. You are in a professional. சென்னை KK நகரில் அமைந்துள்ள கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் மெடிசின் அண்ட் ஹாஸ்பிட்டல் எனப்படும் அரசு மறுவாழ்வு மருத்துவக் கல்லூரியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள். இங்கு கிரேட் 2 பிசியோதெரபி பேராசிரியராக ஃபயாஸ் உர்தீன் என்பவர் பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் பேராசிரியர் ஃபயாஸ் கல்லூரி மாணவர்களிடம் பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்டதாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்து பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மாணவர்களுக்கு ஆபாச வீடியோக்களை அனுப்புவதோடு குடித்துவிட்டு விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்த பேராசிரியர் ஃபயாஸ் மாணவர்களின் ஆடைகளை களையச் சொன்னதோடு ஆபாசமாக நிற்கச் சொல்லி ஆபாசமாக பேசியதோடு பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக அதிர்ச்சி குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த விவரம் அங்கு பணிபுரியும் சக மாணவர்களுக்கு தெரியவர ஃபயாஸுக்கு இதே வேலையாக போய்விட்டது, இப்படியே விட்டால் சரிவராது என அனைத்து மாணவர்களும் சேர்ந்து அரசு மறுவாழ்வு மருத்துவக் கல்லூரி இயக்குனர் திருநாவுக்கரசுவிடம் புகார் கொடுத்தனர். யார் இந்த ஃபயாஸ்? பார்க்கலாம். பிசியோதெரபி முடித்த கையோடு வெளிநாடு சென்ற ஃபயாஸ் அங்கே சில காலம் பணிபுரிந்திருக்கிறார். அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு குரோம்பேட்டை மருத்துவமனையில் பணியில் சேர்ந்த அவர் 2018ஆம் ஆண்டு தான் படித்த KK நகர் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராகி உள்ளார். தான் படித்த கல்லூரியிலேயே பேராசிரியராக பணிபுரியும் போது மாணவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டிய ஃபயாஸ் கல்லூரி விடுதிக்கு சென்று மாணவர்களை ராகிங் செய்வது போன்று அவர்களை ஆடைகளை களையச் சொல்லி அத்துமீறலில் ஈடுபட்டதோடு மாணவர்களை மட்டும் தனிப்பட்ட முறையிலும் பாலியல் ரீதியாக அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. சின்ன சின்ன டாஸ்க்லாம் கொடுத்தாங்க. இன்னும் போக போக பார்த்தோன்னா ரொம்ப சிவியராக போச்சு. எப்படின்னா வந்துட்டு இந்த பொசிஷன்லாம் வந்து பண்ணி காமிங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் அப்போ 4 பேர் இருந்தோம். அப்போ வந்து அந்த ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு அந்த இடத்துல. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நாங்கள் அந்த டாஸ்க்லாம் பண்ணோம். அப்புறம் வந்து இன்னும் மோசமாக பார்த்தோன்னா எங்களை வந்து ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு டான்ஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நாங்கள் முடியாதுன்னு சொன்னோம். அவங்க வந்து இல்லை. திரும்பவும் பார்த்தோன்னா அந்த சார் ஃபயாசுதீன் சார் பார்த்தோன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலன்னா நான் உங்களை ஃபெயில் பண்ணிடுவேன் அப்படி சொல்லி மிரட்டி எங்களை வந்து அதை பண்ண வச்சார். நாங்களும் வேறு வழி இல்லாமல் அதை பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் இது பார்த்தோன்னா ஒரு 7 PM ஆரம்பிச்சிருக்கோம். காலையில் 2 AM வரைக்கும் வந்து நடந்துச்சு. இந்த ராகிங் வந்து நடந்துச்சு. மாணவர்களிடம் அநாகரிகமாக நடந்து கொள்ளும் ஃபயாஸ் மாணவிகளிடமும் இரட்டையர்த்த வார்த்தைகளில் பேசுவதை வழக்கமாக வைத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் பெண்கள் குறித்து மாணவர்களுடன் வாட்ஸ்ஆப்பில் தவறாக பேசுவது போன்றவற்றிலும் அவர் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனை எதிர்த்து கேட்டாலோ தனக்கு நடக்கும் அத்துமீறல்கள் குறித்து வெளியில் சொன்னாலோ மதிப்பெண்ணில் கை வைத்து விடுவேன் என்று ஃபயாஸ் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. அவன் மேல நான் நான் பர்சனல் வெலிகேஷன் எதுவுமே வச்சது கிடையாது. எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நான் ஆச்சு என் வேலை ஆச்சு அவனு நான் எதுவுமே டார்ச்சரும் பண்ணது கிடையாது. எதுக்கு ட்ரெஸ் கழட்ட சொன்னீங்க? எதுக்கு ட்ரெஸ் கழட்ட சொன்னீங்க? ஹாஸ்டலுக்குள்ள போய் எதுக்கு ட்ரெஸ் கழட்ட சொன்னீங்க? மேடம் இது பசங்க பண்ணும்போது நான் கூட இருந்தா எக்ஸ்ட்ரீமா போயிடக்கூடாதுன்றதுக்காக நாங்க நீங்க எதுக்குங்க ஹாஸ்டலுக்குள்ள போறீங்க? கழட்ட சொன்னதே நீங்க தான், பசங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. எல்லாமே நீங்க பண்ணிட்டு
பசங்க செஞ்சாங்கன்னு பொய் சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்க? ஒரு பையன் பொய் சொல்லுவான், 10 பையன் பொய் சொல்லுவான், 80 பேர் பொய் சொல்லுவாங்களா? ஏன் காலேஜ் டெட் அகேன்ஸ்டா நிக்குது? எனக்கு அதுக்கான ரீசன் சொல்லுங்க. மேடம் சரி மேடம், இப்ப நான் என்ன தப்பு பண்றேன் அப்படிதானே மேடம்? சரி மேம், ஓகே மேம். அதுக்கான பதில பாத்தீங்களா? இப்படிதான் மழுப்பி நீங்க பேசி ஆகணும், வேற வழி கிடையாது. என்ன மேடம் மழுப்புறது? சரிங்களா? நான் கேக்குறதுக்கு ரீசன் இருக்கா? ஏன் ஐசோலேட் பண்ணிருக்காங்க உங்களை, அத சொல்லுங்க. ஏன் குரூப்பிசம் ஃபேவரிட்டிசம் பண்றாங்க, நடக்கிறது அப்படியா? சரி, ஓகே, அவன் பண்றது தப்புதான். இங்க பாருங்க, என் பையன் அந்த பசங்க அத்தனை பேரும் 60 லெட்டர் கொடுத்தவன் தப்புதான். ஏன் தப்பு பண்ணிட்டானுங்க, நீங்க ஏன் ப்ரூஃப் பண்ணல உங்க மேல தப்பு இல்லன்னு? மேடம், பரிசுத்தக்காரன் நான் சொல்ல வரல. அங்க நடந்ததுல பசங்க இருக்கும்போது நான் கூட ஹாஸ்டல்ல இருந்தேன், அவ்வளவுதான். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஐ எம் ஆஸ்கிங் வித் தி திங் இஸ் வை அப்பவே ஏன் சொல்லல? அதுக்கு தானே பதில் சொல்றேன் நானு. அதுக்கு தானே நான் பதில் சொல்றேன். பசங்கள நீங்க த்ரெட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீயா நானான்னு பாத்துக்கலாங்கிற மாதிரி இருந்தா எப்படி அந்த குழந்தைங்க வெளியில சொல்லும்? அப்படி எப்படி நீயா நானா இப்படி அந்த மாதிரி ஒரு இது என்ன பேரண்ட கூப்பிட்டு நீங்க பயன்படுத்துறீங்க, த்ரெட்டன் பண்றீங்க. பேரண்ட் இத்தனைக்கும் ஒரு பிசியோதெரபிஸ்ட் என்ன நீங்க கூப்பிட்டு நீங்க த்ரெட்டன் பண்ணீங்க, இப்பதானே ஒத்துக்கிட்டீங்க நீங்க. நான் வந்து கூப்பிட்டு நான் எக்ஸாம்ல ஃபெயில் பண்ணிடுவேன் நான் பையனை சொன்னேன், அதனாலதான் நான் போன கட் பண்ணேன், நீங்க தானே ஒத்துக்கிட்டீங்க. அப்புறம் என்ன அதுக்கப்புறம் நீங்க இப்படி எந்த பேசும்போதே நீங்க ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி பேச மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? மேடம் நீங்க அப்படி நினைச்சா நான் எப்படி மேம் அது அப்படி எல்லாம் போய் யாராவது சொல்லுவாங்களா மேடம்? நீங்க வந்து பார்ட்னர்ஷிப் ஆகலன்றதுக்கு பையனை பாட அந்த வேர்டே சொல்லல. இல்ல பையன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, பையன் பாட மாட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு நானும் விட்டுட்டேன், நானும் ஃபோர்ஸ் பண்ணல. ஃபோர்ஸ் பண்ணாமே என்கிட்ட பேசுனீங்க, ஃபோர்ஸ் பண்ணாமே என்கிட்ட பேசுனீங்க. நான் ஃபெயில் பார்த்தலாமா, எக்ஸஸ் தெரபி எப்படி பாஸ் பண்ணலாம்னு பார்த்தலாமா, நீங்க என்ன த்ரெட்டன் பண்ணீங்க? எக்ஸஸ் தெரபி மேம், எக்ஸஸ் தெரபி சப்ஜெக்ட்டும் கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த வேர்ட் சொன்னீங்க என்கிட்ட? அப்புறம் எதுக்கு என்கிட்ட அந்த வேர்ட் சொன்னீங்க? கட் பண்ணது நீங்க பண்ணது தப்பு, புரியுதுங்களா? நீங்க பண்ணது தப்பு. நான் என்னத்துக்கு இறங்கி வரணும்? நான் என்னத்துக்கு இறங்கி வரணும்னு நினைக்கிறீங்க? மேம் இது தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா மேடம்? பின்ன பேரண்ட கூப்பிட்டு எவங்க த்ரெட்டன் பண்ணுவான் ஒரு ஸ்டாஃப்? நானும் ஒரு ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணவதான், புரியுதுங்களா? ஒரு பிசியோதெரபிஸ்டோட சன்னுக்கு இந்த நிலைமை அப்படின்னா மத்த மக்கள், பாமர மக்களுடைய குழந்தைங்களுக்கு என்ன நிலைமை இருக்கும்? அந்த குழந்தைங்க எம்எம்சி காலேஜ்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆசைப்பட்டு அதுங்க எவ்வளவு ஒரு ட்ரீமோட வந்திருக்கும். எல்லாத்தையும் நான் எக்ஸாம்ல ஃபெயில் பண்ணிடுவேன். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை தாண்டி இத்தனை ப்ராப்ளம் நீங்க பண்ணிருக்கீங்க, புரியுதுங்களா? இதுல நீங்க வந்துட்டு நீங்க தயவுசெய்து ஜஸ்டிபிகேஷனே கொடுக்க வேண்டாம். அப்படி ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருந்தா நேரா போய் எப்படி எங்க சப்மிட் பண்ணுமோ அங்க சப்மிட் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு ஐசோலேஷன்ல இருந்து ஒழுங்கா இந்த வந்து மிங்கிள் ஆகிறதுக்கான வாய்ப்பை பாருங்க, இருக்கா இல்லையாங்கிறத நீங்க தேடுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கான வழி இருக்கான்னு சொல்லிட்டு. நீங்க திரும்ப கிளினிக் பார்ட்னர்ஷிப்க்கு வரல, கிளினிக் பார்ட்னர்ஷிப்க்கு வரலங்கிற வார்த்தையை நான் பேசலன்னு நான் சொல்றேன் உங்ககிட்ட. நீங்க இப்போ ஒரு பேரண்ட கூப்பிட்டு த்ரெட்டன் பண்ணிருக்கீங்க, புரியுதுங்களா? அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. எதுவுமே நான் ப்ரூஃப் இல்லாம பேசல. சரி மேம், சரி உங்க பையன் மேலேயும் எந்த தப்பு இல்ல மேடம், நான் தான் மேம் தப்பு பண்ணிட்டேன். நீங்க ஜாலியா டியூட்டில உட்காந்துட்டு வேலை சொல்லிட்டு இருப்பீங்க, வேலைக்காரனா என் பையனை வச்சுட்டு இருப்பேன் நானு? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எவ்வளவு அசிங்கமா பண்ணிருக்கீங்க நீங்க. நானும் பொறுமையா பேச திரும்ப செய்யாத தப்பை செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க எல்லா தப்பையும் பண்ணிட்டு. நீங்க தப்பு பண்ணாம தான் டெட் அகேன்ஸ்டா ஹோல் காலேஜ் நிக்குதா? ட்ரஸ் கழட்டிட்டு நிக்க சொல்லிருக்கீங்க ராஸ்கல். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என் பையனை? எவ்வளவு தூரம் நானும் பொறுமையா பேசுறது உங்ககிட்ட. நான் சொன்னா இல்லையா, உங்களை காலேஜ்ல ஐசோலேட் பண்ணிருக்காங்கல்ல, உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க வந்துட்டு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நான் உத்தம புத்துறேன், நான் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்டையும் நான் வெர்பலா நான் ஹராஸ் பண்ணல, ஆம்பளை பசங்க கிட்டையும் நான் வெர்பலா ஹராஸ் பண்ணல, ஆம்பளை பசங்களையும் தொட்டு நான் எதுவும் பண்ணல, டாய்லெட்லயும் ஒன்னும் பண்ணல, எந்த ஸ்டாஃபையும் நான் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ஆம்பளையா இருந்தா நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. குழந்தைங்க எவ்வளவு பயத்துல 2 வருஷம் கழிச்சு கொண்டு வரானா 2-3 வருஷமா என் பையன் எவ்வளவு அமைதியா இருந்திருந்தா இவ்வளவு தூரம் பர்ஸ் அவுட் ஆயிட்டு இருப்பான். எத்தனை குழந்தைங்க அதுல இன்வால்வ்டா இருக்கு. என்ன இப்படி பேசுறீங்க நீங்க? இவ்வளவு கொஞ்சமாவது இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே. நானும் ஒவ்வொன்றையும் சரி மேட்டர் ஓபன் பண்ண வேண்டாம். உங்க மனசு ஆல்ரெடி வந்துட்டு எல்லாரும் ஐசோலேட் பண்ணதுனால ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே ஃபைன், எந்த இடத்துல எப்படி மூவ் பண்ணுவோம் அப்படி மூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே இருக்கேன். பொறுமையா தானே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு தூரம் இன்னும் ரொம்ப கூலா பேசுறீங்க. ஒண்ணுமே பண்ணல. குரூப்பிசம்னா என்னங்க வெங்காயம் அது? ஒரு 80 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சும்மா நின்னு ஒரு ஸ்டாஃப்க்கு அகைன்ஸ்டா நிக்க முடியுமா ஒரு காலேஜ்ல? அது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல. நீங்க இல்லன்னு ப்ரூவ் பண்ணுங்க மிஸ்டர் ஃபயாஸ். அத சொல்லுங்க. அதுக்கான ரீசன், அதுக்கான வழி இருக்கா உங்ககிட்ட? அதுக்கு நீங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. வேண்டானே நான் சொல்லல.
என் பையன் எவ்வளவு பொறுத்து போயிருந்தானா, ஒரு பிசியோதெரபிஸ்ட் அம்மாவை வச்சுக்கிட்டு என் பையன் வந்துட்டு அவ்வளவு அசிங்கப்பட்ட இடத்துல வந்து என்கிட்ட 3 வருஷமா உங்களை காட்டி கொடுக்காம அவன் அமைதியா இருந்திருப்பான். அந்த இடத்துல நாங்கள் ஏன் அந்த விஷயத்த பண்ணோம் அப்படி சொல்லி பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு ஸ்டாஃபு. அந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்லி எங்களை மிரட்டி அதை பண்ண வச்சாருன்னா, நாளை பின்ன நான் தான் உனக்கு வந்து இன்டர்னல்ஸ் அப்புறம் ப்ராக்டிகல்ஸ்லலாம் நான் தான் உனக்கு வருவேன் ஸ்டாஃபாக, உன் மார்க்கெல்லாம் குறைச்சிட்டு நான் உன்னை ஃபெயில் பண்ணிட்டு அடுத்து நான் உன் டிகிரி எப்படி நீ எடுக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படி சொல்லி எங்களை மிரட்டி இதெல்லாம் வந்து பண்ண வச்சார். நாங்கள் அப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் அப்போ எங்களுக்கு 18 தான். அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த இடத்துல என்ன யோசிக்கிறதுன்னு கூட தெரில. நாளுக்கு நாள் பேராசிரியர் ஃபயாசுர்தீனின் ஆபாச பாலியல் அட்டகாசம் அதிகரிக்கவே பொறுத்தது போதும் என்று மாணவர்கள் தற்போது அவருக்கு எதிரான புகார்களில் இறங்கி இருக்கிறார்கள். அங்கு படிக்கும் மாணவர்கள் ஒவ்வொருவராக தங்களுக்கு நடந்த அத்துமீறல்கள் குறித்து தற்போது வெளியே கூறத் தொடங்கியுள்ளனர். நாங்கள் நிறைய டைம் ஃபோர்ஸ் பண்ணார். அரௌண்ட் ஒரு ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் ஒரு அது இதை வச்சுட்டே தான் சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் யாரும் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நான் உங்களை எங்கே பார்த்துக்கணுமோ பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகே திஸ் வாஸ் ஸ்டாப்டு. அகைன் அதுக்கும் எங்களை வந்து மிரட்டல் தான் விட்டார். இது வந்து ரொம்பவே என்னால் வந்து இது யார்கிட்டையுமே என்னால் ஷேர் பண்ண முடியல, நான் சொல்லலை. ஸோ எனக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் வரலை, அதுக்கான பயமும் எங்களுக்குள்ளே அவர் திணிச்சிட்டு தான் போனார். யாருமே நாங்கள் வெளியில் சொல்லலை. பட் இப்போ வந்து ஒரு இது ஃபாலோயிங் தட் இப்போ நான் ஏன் இதை வெளியில் கொண்டு வரேன் அப்படின்னா, இப்போ வந்து அவரோட த்ரெட்டனிங் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. கடைசியாக ஒரு டைம் வந்து என்ன கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினார். ஸோ அப்படி மிரட்டினதுக்கப்புறம் இதுக்கு மேலே அதை என்னால் வந்து எனக்குள்ளே வச்சுட்டு இருக்க முடியல. ஐ ஹேட் டு பிரிங் திஸ் அப். ஸோ நான் இதை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கேன். இது இல்லாமல் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இவரால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இவர் பேசினா நிறையா டைம்ஸ் எல்லாருமே வந்து வர்பலி அப்யூஸ் பண்ணியிருக்கிறாரு. நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசுவார். சொல்லக்கூடாதான் இருந்தாலும் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ரேண்டமான ரொம்பவே கொச்சையான வார்த்தைகள் யூஸ் பண்ணி அவர் எங்கள் எல்லாரையும் அட்ரஸ் பண்ணுவார். எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நானும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அவர் ஸ்டாப் பண்ணல. சென்னை கே நகரில் உள்ள அரசு மறுவாழ்வு மருத்துவக் கல்லூரி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கீழ் வருவதால் MMC டீன் சாந்தா ராமிடம் அனுப்பி வைத்துள்ளார். இது தொடர்பான புகார் குறித்து அரசு மறுவாழ்வு மருத்துவக் கல்லூரி இயக்குநர் திருநாவுக்கரசு தலைமையிலான குழு விசாரணை செய்து பேராசிரியர் ஃபயாசுர்தீனை தனிமைப்படுத்தி வைத்திருந்தனர். 10 நாட்களுக்கு மேலாக அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தரப்பில் இருந்து எதிர்ப்புகள் கிளம்பியதை தொடர்ந்து ஃபயாஸை சஸ்பெண்ட் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து பேராசிரியர் ஃபயாசுர்தீனிடம் கேட்டபோது பேச மறுத்துவிட்டார். மாணவர்களுக்கு நல்ல போதனைகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய பேராசிரியரே பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக எழுந்த குற்றச்சாட்டு பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதுகுறித்து காவல்துறை விசாரித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.